காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியினே இறைவா நீ ஆணையிட. ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சரோல். என்னடா இன்றைக்கி ப்ராங்கா அப்படின்னு நினைப்பீங்க. ப்ராங்க்கு கிடையாது. இன்றைக்கி வந்து அருளுக்கு வந்து ஒரு சரியான சர்ப்ரைஸு. என்ன சர்ப்ரைஸ்னால், என்னைய செயின் என்னைய வாங்க சொன்னேன், கோல்டு வந்து வாங்குடா அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கோல்டை நான் ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் போடுவாள். நம்ம வந்து சர்ப்ரைஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 2 பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஆக்சுவலி கிளம்பிட்டாங்க. இப்போதான் கிளம்பி ரெடியாக. இதான் என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாசங்கள் கழிச்சு நான் இந்த மிரர் சாரீ கட்டியிருக்கேன். இந்த சாரீ நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஆர்டர் போயிருக்கு. பட் இப்போ ரெடி ஸ்டாக் இருக்கா இல்லையாலாம் தெரியல. பட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமாம், ஒரிஜினலாக இருக்கும் மிரர் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிச்சோட அவுட்ஃபிட் கட்டியே நான் கட்டலாம். நான் இப்படி தான் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆஃப் பேண்ட் ஷர்ட்டு, கொரியன் ஷர்ட்டு போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு தானே போட்டேன். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை ஊருக்கு மேலே போட்டிருந்தேன் ரீல்ஸில். எப்போதும் போகிற மாதிரி ஷாக்ஸு, அவ்வளோதான். இதான் எங்களோடது. ஆக்சுவலி இது என்ன வீடியோ நான் சொன்னேன் உன்கிட்ட தெரியுமா? வெளியில போவோம், தம்பிக்கு கூட்டு போவோம் வெளியில அப்படின்னு. அப்படி கிடையாது, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வச்சிருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன், நீனே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரியா? சரி. என்னன்னா, இந்த விஷயம் இதுக்காண்டி நான் ஒரு பொருளாக இழந்திருக்கோம். உனக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மேட்ரு உனக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு பொருளை இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காண்டி, ஆனால் அது வேறு மேட்ரு. அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் நீ கண்டுபிடிச்சிருவேன். அதனால் நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீ அவரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? சரி, ஓகே. என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? வண்டியெல்லாம் வாங்கி தர மாட்டேன், அவ்வளோதான். வண்டி இல்லை, உனக்கு வாங்கியிருக்கியோன்னு நினச்சேன். எனக்கு இல்லை. ஆனால் நீ நினச்சிட்டு எனக்குன்னு தான் நினைப்பேன் அதை நான் சொல்லும் போது. ஆனால் அது எனக்கு இல்லை. நீ பாரு. பார்க்குறியா? காமிக்கவா? கண்ணை மூடு. நீ இப்படியே நான் அப்படியே எடுத்தேன். ஃபேனில் வச்சிருவா. சரி, கண்ணை மூடிடுவோம். கண்ணை மூடி என்னடா சர்ப்ரைஸ்? உண்மையிலே உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். நான் பண்ண நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். எனக்கு வந்து படபடன்னு இருந்துச்சு. ஏன் தெரியல. நீ கண்ணை கட்டி சர்ப்ரைஸ் படபடன்னு. நீ இந்த கண்டிப்பா என்னை திட்டுவேன். எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கண்டிப்பா என்னை திட்டுவேன். அதை பார்த்தோன்னே அப்படியா? கண்டிப்பா இதை நான் காட்டுறேன். ஏன்னா சொல்ல மாட்டேன். நான் வீடியோ எடுத்து சொல்றேன். நான் போய் எடுத்துட்டு வரட்டா? பக்கத்து ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னவா இருக்கும் எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு படபடன்னு அடிக்குது மனசு. என்னன்னே தெரியல. என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. பட் ஆனால் மனசு படபடன்னு அடிக்கும். என்னவா இருக்கும்? என்னதான் இருக்குன்னே தெரியல. வந்துட்டான். எனக்கு என்ன இருக்கும் ஏன் சத்தியமா தெரியல. ஒரு உனக்காண்டி ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் ஆனால் இதை வாங்கினது பிறகு ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு என்னை கேட்டக்கூடாது. அதே மாதிரி எமோஷனல் ஏறாத, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். சரி, கன்ஃபார்ம். உண்மையிலேயே இப்போ பண்ணதான் அது. உண்மையிலேயே இப்போ நான் போய் உனக்காண்டி செஞ்ச ஒரு விஷயம் தான் அது. பாரு, உனக்கு பிடிக்கும் என்ன? சரி, ஓகே. காமி, கலட்டு. நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன். கலட்டவா? கலட்டு. அடகுல வச்ச செயினை திருப்பிட்டோம். அது செயின் மட்டும் திருப்பல, இன்னொன்னு திருப்பிருக்கேன். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா தஷ்குட்டியோடது. இது என்னவா இருக்கும்? இவ்வளவு பெருசா இருக்கு. என்னவா இருக்கும்? உன்னோட இதெல்லாம் நான் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். செயின். ஏன் செயின்? உன் செயின். ஏன் செயின்லாம் திருப்பவே இல்லை. இது கூட உன் செயின் தான் வச்சோம். இல்லடி, வச்சோம். உன் செயின் இல்ல, ஏன் செயின், தம்பி செயின், அப்புறம் இந்த செயின், அப்புறம் ஒரு நெக்லஸ், அப்புறம் என் கை செயின்லாம் வச்சோம். மொத்தமா போர் காண்டி வச்சுதா. ஸோ அதாவது தனித்தனியா வச்சனால அதை நம்ம திருப்ப ஒரு ஐடியா வச்சிருக்கோம் கண்டிப்பா. அதுல ஏன் செயின் நீ திருப்ப சொன்னியா? ஆனா நான் வேற திருப்பி இருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சு, அதை போட்டு வேற திருப்பி இருக்கேன். என்னது? இது ஏன் செயின் தான். செயின் இல்ல, கை செயின். கை செயின். இதுவும் அப்பா
என் புருஷன் இந்த எனக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை செயின் அடகவே வைக்க மாட்டேன். நான் வைக்கவே மாட்டேன். நான் தலையை பரவாயில்ல வீட்டுக்கு வேற எதனாலும் போடுவேனே தவிர அந்த கை செயினை வைக்க மாட்டேன். எனக்கு வந்து இவங்களோட செயினும் கை செயினும் மட்டும் திருப்பி வச்சு போன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் கூட கழுத்தில் வந்து தங்க செயின் தாலி செயினாவது போட்டிருக்கிறேன். பட் இவங்க வந்து கோல்டு போடாமல் இருக்கிற ஆளே கிடையாது. மாட்டிடுவியா நீ? இருக்கட்டுமா? அப்புறமா இப்படி தரணும், இப்படி சாச்சி தரணும், உள்ள போகணும். தெரியல எனக்கு. சரி ஓகே. சோ இதனுடைய கை செயின் இது கோல்டா? எங்க வீட்ல போட்ட கை செயின். ஆமா. இது வந்து தர்ஷ்குட்டியோட ஃபர்ஸ்ட் மூட்டைக்கு எங்க பெரியப்பா போட்ட செயின். இன்னொரு வந்து தம்பி செயினையும் திருப்பிட்டாரு, இதோட சேர்த்து வச்சது. பாக்குறியா? மகிதர்ஷன் செயினா? ஆல்ரெடி இருக்கு, ஒரு செயின் ஆல்ரெடி இருக்கு. சரி கண்ணை மூடு. நான் கண்ணை மூடு காமிக்கிறேன். அதுவே நீ கண்ணை இப்படி மட்டும் நல்லா மூடணும், பார்க்க கூடாது. மகிதர்ஷன் செயின் கேட்டடா திரும்ப நான் காமிக்கிறேன். சரி கண்ணை மூடிட்டேன். சீட் பண்ணல. வெயிட் பண்ணு சீட் பண்ணல. சரி ஓகே, நீ பார்க்கலல. என்னவா இருக்கு தம்பி செயின் தானா இப்படி? ஏய் தம்பி செயினா இருக்கும் இல்லாட்டி உன்னோட செயினா? நான் உன் செயினை தான் திருப்பணும் சொல்லிட்டு இருந்தேன். நீ உன் செயின் திருப்பிட்டு வந்திருப்ப. கரெக்டா? அப்படியே திரும்பு. உன் செயின் இந்த செயின் திருப்ப முடியாம இருந்துச்சு. ரொம்ப அமௌண்ட் கூட. இது ஏன்னா நெக்லஸ் 2 பவுனு, இந்த செயின் எல்லாம் பெரிய அமௌண்ட். சரி எதுக்கு தேவையில்லாம பாரு. நல்லா இருக்கா? புது செயின் நான் எடுத்து கொடுத்த செயின். சாலாத நான் இந்த செயினை திருப்ப சொல்லவே இல்லை. ஏன் செயினா திருப்ப சொன்னேன். என் செயினோட தம்பி செயின் இருக்கு. ஸோ 2 செயின் வந்துச்சுன்னா அவனும் போட்டுப்பான், நானும் போட்டிருப்பேன். அருள் வந்து தாலி செயின் போட்டிருக்கான்னு சொன்னாலா லூசு. அதனால சரி இதை திருப்பிடுவோன்னு சொல்லி அப்படியே திருப்பிட்டோம். வந்துட்டான் அவன் வில்ல வந்துட்டான். தட்டுறான் பாருங்க. இந்த செயின் வந்து அருளுக்கு நான் வாங்கி கொடுத்த செயின். எப்படி சொல்றது, சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணி சேர்த்து வச்சு இந்த செயின் வாங்கினேன். புது செயின் நெக்லஸ் ஃபர்ஸ்ட் இல்ல 2-3 தடவை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த பாக்ஸ் இதோட பாக்ஸ். ஸோ இது ஆரம். இது எல்லா வீடியோலும் பார்த்துருப்பேன். இது உண்மையிலே தங்கங்க, இது கிடையாது. சரி கதவு தராம இருக்கான். தர்ஷா வந்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. அழுகையே நிப்பாட்டியாச்சு. இது வந்து அருளுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கினோம். இல்லை அவங்க வாங்கி கொடுத்தது எனக்கு. நான் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன். அது வித்தாலுமே அதை சேர்த்து வச்சு எனக்காக வாங்கி கொடுத்தான். அப்போ வந்து இதை வாங்கி அவனும் 2.25 பவுன் இது நினைக்கிறேன். 2.25 தானே இது? கழட்டு 2.25. உண்மையிலே இது எனக்கு இது நானா வாங்கினேன். இந்த டிசைன் கூட எனக்கு பிடிச்சது, அருளுக்கு பிடிச்சதே கிடையாது. அருள் வந்து ஜோக்கர் தான் கேட்டா. எனக்கு வந்து இந்த டிசைன் போடறதுல 2.25 பவுனாலுமே நல்லா இருக்கு பார்க்க. உனக்கு நான் இதே மாதிரி பெரிய நெக்லஸும் உள்ள நகையை திருப்ப முடியல. இங்க எல்லாம் மாதிரி நமக்கு தான் தெரியுது. என்ன பண்றது, ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ பண்ணேன். வாங்கியே ஆகணும். ஏன்னா வீட்டுக்காண்டி தான் இதை திருப்பி இருக்கேன். ஆனால் கொஞ்சம் வைக்கும் போது நான் அப்போ வைக்கல, பால்காட்சி சைதில் வைப்போம். அப்படி பாரு ஜம்முன்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இது போட்டு. எத்தனை மாசம் ஆச்சு இது? இப்பதானே வச்ச. இது வந்து நம்ம கல்யாண நாளுக்கு போட்டது. ஏன் ஜெயின் திருப்பல ரைட் இருக்கட்டும். அது 1 தடவை திருப்பிக்கும். நல்லா இருக்கு. இந்த சேலைக்கெல்லாம் எடுக்காது. இது சில்வரில் போட்டால் மட்டும் தான் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு. நாங்கள் இன்னொரு சிட்டியில் வந்து ஏன் செயின், தம்பி செயின் மகிதர்ஷன் போட்டிருக்கோம், லெச்சின் போடுற ஒரு செயின். அப்புறம் வந்து என்ன இருக்கு, 2 செயின் வேற என்ன இருக்கு அதோட சேர்த்து. நாங்க வைக்கும் போது இது வச்சோம், அந்த செயின் வச்சோம், கை செயின் வச்சோம், எங்க வீட்ல இருந்து போட்ட செயின் வச்சோம், லெச்சோட செயின் வச்சோம், தர்ஷனோட செயின் வச்சோம். அதுல 2 ஏன் செயினும் தம்பியோட செயினும் ஒண்ணு இருக்கு. அது நான் என்ன கணக்கு பண்ணேன்னா இந்த இதை தனியா வச்சோன்னு நினைச்சேன். நான் வந்து சொல்லிட்டே இருந்தது வந்து உன்னோட செயின் கை செயினை மட்டும் திருப்பி கையில வச்சுக்கணும். அவங்கள கேட்டேன். ஆனா இந்த 2 பில்ல என்னென்ன நகை இருக்கு மட்டும் காமிங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சனால உடனே எடுத்து காமிச்சாங்க. அப்ப நான் இதை திருப்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து 2 செயின் ஏன் செயின் இருக்கு, அதில் ஒரு செயின் மட்டும் தம்பி செயின் இருந்துச்சு. அது நாங்க வாங்கினோம். ஆமா, அது வந்து சரி திருப்ப வேணாம், அது இருக்கட்டும். ஆல்ரெடி அம்மா போட்ட செயின் வந்து இருக்கு. அப்பா அம்மா தாத்தா பாட்டி 2 பேர் போட்ட செயின் வந்து தம்பிக்கு இருக்கு. ஸோ அதனால தேவையில்லை, அதான் மைதர்ஷன் ஒரு பேர் போட்ட செயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இது வந்து ஏன்னா இவ போட்டுக்குவா, எனக்கு ஒரு கை செயின் வந்து இது வந்து அடகு வச்சிருவோம். ஆமா கண்டிப்பா நான் வச்சிருக்க மாட்டேன், அடகு வச்சிருவேன். கை செயினுமே அடகு வச்சுக்கணும்னு சொல்றேன். வீட்டுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இது வந்து இப்ப திருப்பி இருக்கேன். ஆனா குட்டி செயின்
குட்டி செயினா போட்டுக்காத ஒரு பவுன் தானே இருக்கு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கின செயின் தானே இது இல்லையா? இல்ல நீ போட்ட செயின் வந்து போட்டாச்சு நம்ம. போட்டாச்சு. அது வந்து பிஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டாச்சு. ஆனா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க லிச்சு. இது வந்து எங்க பெரியப்பா வந்து தர்ஷனுக்கு மொட்டைக்கு போட்டது. ரொம்ப நாள் ஆச்சு. மொட்டைன்னா 3 வருஷம் ஆச்சு. கருத்துருச்சு. இவ அருள் போட்டிருந்தா அது கொஞ்சம் இதாயிடுச்சு, கலர் ஆயிடுச்சு. இதே வாஷ் பண்ணிடுவோம். என் கை செயின் எனக்கு வந்துருச்சு. சரி, எனக்கு வந்து என் புருஷனோட செயின் திருப்பலாம் ஆசை. செயின் திருப்ப நான் எனக்கு அது தோணல. எனக்கு வந்து திருப்பி வைக்க தான் வெள்ளி போட்டுக்குறோங்க. நாங்க வெள்ளி போட்டுக்கிறோம். நீங்க போட்டுங்க. பொம்பளைக்கு எவ்வளவு ஒண்ணு இல்ல, நீ ஒரு நிமிஷம் சொல்லு, நான் அந்த தாலி செயினை கழட்டி நான் தரேன். அடுகு வைக்க முத்தனையும் திருப்பிக்கலாம். நீ ஒரு ஆளு எவ்வளவு இருக்கு. எனக்கு வந்து மூணு செட்டே இருக்கு. இதை திருப்பி கொண்டு போய் வைக்கணும். இதுதாங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்காண்டி தான் வைக்கிறேன். கடன் வாங்க கூடாதுன்னு வச்சிருக்கேன். பிளான் இருக்கு. கடன் வாங்காம நகையை திருப்பிட்டே. சரி, ஆசைக்கு போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். ஆமா, ஆசைக்கு போட்டுக்கும். இது ஃபங்க்ஷனுக்கு போட்டுரு. வேலன் பர்த்டேக்கு போட்டு. ஓகே, அதுக்காண்டி தாண்டி திருப்பி. அதுக்காண்டி இல்ல, பொதுவா ஃபங்க்ஷனுக்காண்டி இப்போதைக்கு போடு. அதுக்கப்புறம் திருப்பி வச்சுதானே அவனுக்கு திருப்பி எப்படி வைக்கணும். தனித்தனியா 1 லாக் தனித்தனியா வைப்போம். இந்த செயின் தனியா வைப்போம், அந்த செயின் தனியா வைப்போம், இந்த செயின் தனித்தனியா வச்சாதான் திருப்ப முடியும். அது மைண்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப மொத்தமா போட்டிருக்கு. மொத்தமா ஒரே பில்லு. வட்டி மட்டும் 15,000 ரூபா. 15,077 ரூபா வந்திருக்கு வட்டி மட்டும். ஆல்ரெடி அதுக்கு 80,000 கட்டியிருக்கேன். இப்ப போய் ஒரு அமௌண்ட்டை கட்டி, அப்பவும் வட்டி வந்து அதே தான். அது கட்டினாலும் வட்டி தான், கட்டாததாலும் வட்டி தான். மொத்தம் போயிடுச்சு. இப்போ ஒரு பணம் இன்னைக்கு வந்துச்சு. அந்த பணத்துக்கு நாங்கள் ஒரு பிளான் வச்சிருந்தோம், வட்டிக்கு தான் வச்சிருக்கோம் அப்படின்னு. சரி, திருப்பும் போது பண்ணுவோம்னு சொன்னா வட்டியே 15,000 ரூபா வந்துச்சு. அதுல என் புக்கில் தான் இருக்குது. திருப்பியாச்சு. நல்லா இருக்குடி இந்த செயின். உனக்கு இப்போ போட்டிருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த செயின் வந்த பிறகு. ஆனால் இதில் நீ உடனே கண்ணாடியா பாரு. இதில் வந்து சேம் மாடல் தான் கவரிங்கில் வச்சுருக்காங்க. அது எதுவும் எடுக்க முடியுமா உடனே? இங்கே மேல் டாப்பில் தான் இருக்குது கவரிங் வந்து சேம் மாடல். ஏன்னா தங்கம் வந்து அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அது ஒன்று வாங்கினாங்க. அதே மாதிரி. இது வந்து பெரிய செயின். ஆமாம், அதே தான். இது வந்து சின்ன செயின். இதாக இருக்குல்ல, சேம் பேட்டர்ன். பட் அது இலை மாடல், இது மாங்காய் மாடல். அவ்வளோதான். அந்த ஆனால் தங்கம் தான். கவரிங் இதை பார்த்தாலே தெரியுது. கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது. கோல்டு கலர் இது, அது தங்க கலர் இது. கோல்டுனா அது மாதிரி தங்கம் மாதிரி. அது தங்கம். ஆமா, கவரிங் கூட நினைச்சிடக்கூடாது யாரும். தங்கங்க என் புருஷன் கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி 1,33,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தான். புருஷனும் அப்படிதான் சேர்த்து. என் புருஷன் வாங்கி கொடுத்ததை நான் சொல்றேன். ஏதாவது வாங்க நினைப்பாங்க. நான் வந்து எனக்கு எடுக்கிறதோட சரி அருளுக்கு எடுப்போம், கொஞ்ச நாளைக்கு அவள் போட்டுக்கிட்டுன்னு நினைச்சேன். ஸோ நில வைக்கும் போது போட்டிருப்பா. அப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கு முன்னாடிலாம் நில வைக்கும் போதெல்லாம் போட்டிருப்பேன். நில அடுத்த மாசத்துல, இந்த மாசம் லாஸ்ட்ல வந்துடும். நில எப்படி இந்த மாசத்துல போட்டுருவோம். அப்போ அதுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. டைல்ஸ் போடும்போது கண்டிப்பாக வச்சிருவேன். வைக்கணும், அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. சரி, பார்த்துக்கணும் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் எப்படி சொல்கிறது. எதுக்கு தேவையில்லாம அழுகிறேன். நம்ம எப்படி தான் நம்ம திருப்பணும், 2 பேரும் சேர்ந்து திருப்பணும். சீக்கிரம் எனக்கு வந்து இந்த நகை திருப்பு, எனக்கு இந்த நகைலாம் திருப்பலாம் ஆசை கிடையாது. நகை மேக்ஸிமம் போட மாட்டேன் அருள். நான் தான் அதிகமாக தங்கம் போடணும்னு நினைப்பேன். இவங்களுக்கு வந்து நான் நிறைய தங்கம் போடணும். வெளியில் ஐயோ முடிடா, வெளியில் எங்கேயாவது போனால் தங்கம் போட்டு போடலாம் ஆசைப்படுவாங்க. நான் அப்பளால கவரிங் தான் நமக்கு எப்பயுமே. ஸோ அதனால் இது வந்து கல்யாணம்ல நிறைய தங்கம் தான். எனக்கு மோஸ்ட்லி நிறைய தங்கம் தான் எடுக்கும். ஏதோ எனக்கு இருக்கிற யூடியூப் காசு வந்தாலே மோஸ்ட்லி இவங்க வந்து தங்கம் எடுத்துறாங்க. காசு எப்பயுமே அதே தான். ஆமா, மாத்துவோம். நகை ஏதாவது சின்னதா எடுப்போம். இது காயின் ஒரு 3 காயின் 4 காயின் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பணமும் வரல. போட்டிகள் நிறைய இருக்கனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ ரேட்டு போயிடுச்சுல, தங்க ரேட்டு. அதனால இப்போதைக்கு வாங்குற ஐடியாவே இல்லை. இது திருப்புறதுக்கே பெரும்படாயிடுச்சு. 1.25 லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தேன். 3.5 லட்ச ரூபா வச்சிருந்ததை பாதியா வச்சிருந்தோம். இது சரி திருப்போம்னு சொல்லி இது அருளுக்கு திருப்பணும். கொஞ்ச நாளைக்கு பூமி பூஜை போடுறப்ப வச்சது நம்ம போர்காஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி 2.30 ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் 2 வச்சிருக்கிறது திருப்ப முடியாதுல்ல, ஏன்னா இப்போ அமௌண்ட் கூட. ஸோ இதை திருப்போம்னு சொல்லி இதை திருப்பி இருக்கேன். இப்போதைக்கு இதை நான் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். தெரியாது. சட்டை பூரா கிளீது போ. சாரிடா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, என் படம் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சரர். பாய்.